இஸ்லாமியர்கள் ஹிஜ்ரி ஆண்டு என்று குறிப்பிடுகின்றனர். இந்த ஹிஜ்ரி ஆண்டு எப்படி வந்தது என்று பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு முன்னர் அப்ரஹா என்ற மன்னன் யானைப்படையுடன் காபத்துல்லாவை அழிக்க வந்தபோது அல்லாஹ் பறவைகள் மூலம் அந்த படையை முறியடித்தான். திருக்குர்ஆன் 105வது அத்தியாயத்திலும் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தை வைத்துதான் அந்த காலத்தில் ஆண்டை யானை ஆண்டு என்று குறிப்பிட்டு வந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் வரை ஹிஜ்ரி ஆண்டு இருந்ததில்லை. அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில்தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு துவங்கப்பட்டது. இஸ்லாமிய ஆண்டை எதை அடிப்படையாக வைத்து துவங்குவது என்பதில் 4 கருத்து மக்களிடையே இருந்தது. நபியின் பிறப்பு, நபி இறைத்தூதரான ஆண்டு, நபி ஹிஜ்ரத் செய்த ஆண்டு, நபியின் இறப்பு. இதில் நபி எப்போது பிறந்தார்கள், எப்போது இறைத்தூதர் ஆனார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இருந்தது. நபியின் இறப்பு கவலைக்கு உள்ளாக்கியதால் அதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து நாடு துறந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த ஆண்டை தேர்வு செய்தார்கள். நபி ஹிஜ்ரத் செய்த ஆண்டிலிருந்து முஸ்லிம்களின் ஹிஜ்ரி ஆண்டு கணக்கிடப்படுகிறது.